தெரியுதுங்களா? ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போன மாதம் தென்காசியில் ஒரு பக்கத்து கிராமங்கள் அங்கே 15 கிலோமீட்டர் கையில் கொண்டு போய் இன்னொரு கிரவுண்டில் வைக்கிறான். அப்போ என்ன தைரியம்? இவ்வளவு போதை கலாச்சாரங்கள் மண்டி போய் கிடக்குது. என்ன தைரியம் சொல்லுங்க? முந்தையெல்லாம் வர்றதே அபூர்வமாக இருந்துச்சு. இப்போ ட்ரெயினில் வருது, பஸ்ஸில் வருது, லாரியில் வருது, ஃப்ளைட்டில் வருது, கப்பலில் வருது. எப்படி அவங்க தைரியமாக கொண்டு வர்றாங்க? பிடிக்கிறாங்களே. பிடிக்கிறான்னு நியூஸ் வருது, வாஸ்தவம் தான். இப்போ இவ்வளோ நாள் பிடிக்காம விட்டு எவ்வளோ பேர்? ஒரு திருடன் பிடிபடுறானா முதல் திருடிலே பிடிபட்டுருவானா சொல்லுங்க? மாட்டானா? நிறைய திருடிட்டே கடைசியில் மாட்டிக்கிறான். எவ்வளோ அடித்தாலும் அடிங்க பாஸ், இப்போ தான் அடிப்பாங்க, வாங்க பாஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவார் நடிகர் சிங்கமுத்து. அந்த மாதிரி முதல்ல யாரும் மாட்டுறதில்லை. உங்களுக்கு முந்தா நாள் திருநெல்வேலி தாமிரபரணி பஸ் டெப்போல 25,000 லிட்டர் டீசல் திருடி இருக்கான். அது முதல் திருடு நம்புறீங்களா? இப்போ என்ன நிர்வாகம் பாருங்க. அந்த தொழிலாளர்கள் வருத்தப்படுவாங்கல்ல. இன்னைக்கு அனைத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த எல்லா கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை அடிமட்டத்தில் இருக்க பூரா பேருமே வெறுப்பில் இருக்காங்க.